பாத்தியா மாப்ள, சாரு என்னமா ஜனங்களுடைய சேஃப்டிய பத்தி அக்கறையா இருக்கிற மாதிரி சீன் போட்டாரு. எல்லாம் நடிப்பு மாப்ள. காசை எங்கேயோ வாங்கிக்கிட்டு நம்மள தொழில் பண்ண விடாம தடுக்கிறாப்ல. ஏன் சார் இப்படி பண்றீங்க? அதுக்கு தான் மாசம் மாசம் கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்க? டே மாப்ள, கவர்மெண்ட் சம்பளம் பத்தலன்னா சார் சைடுல இந்த வேலையும் பாக்குறாரு. யோ, அப்படிதான் ஏன் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம். சார் ஒழுங்கா லைசன்ஸ் கொடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், இல்லன்னா என்னடா பண்ணுவ? ஏண்டா என்னைய முறைக்கிறியா? பார்க்கலாம் நீ எங்க போய் என்ன பண்ணாலும் கடைசியா என்கிட்ட தான் வந்து நிக்கணும். உனக்கு லைசன்ஸ் கிடையாது. என்ன மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ எப்படி இந்த தொழிலை பண்றேன்னு நான் பார்க்கறேன். மாப்ள, ஒன்னும் கவலைப்படாத மாப்ள. இதெல்லாம் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்டா. நம்ம ஏதாவது பண்ணுவோம்டா. இப்போதைக்கு வா போவோம். ஏங்க, மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வருவீங்களா இல்லையா? தெரியல மங்க, போற வேலையை பொறுத்து இருக்கு. அண்ணா கிளம்பலாம்ண்ணே. நான் ரெடி தான் தம்பி. ஆனா நம்ம டிரைவர் மணியை தான் இன்னும் காணோம். அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னது லேட் ஆச்சு, எங்கே போய் தொலைஞ்சான்? டேய் எங்கடா போன? இன்னைக்கு வேலை இருக்கு, டவுன் வரைக்கும் போகணும், மில்லு வேலை இருக்குன்னு சொன்னால. ஐயா அதை விடுங்க, இப்ப அதுவா முக்கியம். நம்ம இனியும் தம்பியை தொழில் தொடங்க விடாம ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து தொழில நிறுத்திட்டாங்க ஐயா. ஏய் என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, தம்பி ஏதோ லைசன்ஸ் இல்லாம தொடங்குச்சான், அதனால தொழில் தொடங்கக்கூடாது, சீல் வைக்க போறோன்னு பேசிட்டு இருந்தாங்க ஐயா. என்னங்க இது? இப்பதான் பிள்ளைங்க ஏதோ பண்ணி முன்னுக்கு வருவாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆரம்பத்திலே இப்படி அபசகுணமா நடக்குதே. மங்கை கொஞ்சம் சும்மா இருமா, அப்படி எல்லாம் நடக்க விட்டுருவோமா? வா தம்பி போலாம். ஏய் வண்டி ஏறா. சரிங்க வாங்க. சரி வா. இன்னைக்கு ஒரு நாள் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாருன்னா கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கட் பண்ண காய்கறி எல்லாம் வீணா போயிடுமே. என்ன பண்றது? கடவுளே நீதான் காப்பாத்தணும். கவலைப்படாதக்கா, இனியன் லைசன்ஸோட தான் வருவான். கண்டிப்பா டெலிவரி பண்ணிடலாம். ஆமாக்கா, கவலைப்படாதீங்க. என்னாச்சு மாமா? லைசன்ஸ் கிடைச்சிருச்சா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா மாமா? இல்ல. ஏன் மாமா? நம்ம நல்ல பொருளை தானே விற்கிறோம். அப்புறம் ஏன் திடீர்னு ஆபீசர் வந்து சம்மந்தமே இல்லாம இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன காரணம்னு கேட்டீங்களா? ஆபீசருக்கு பணம் கொடுத்து நம்ம பொருள்லாம் நல்லது இல்லைன்னு கேன்சல் பண்ண சொல்லிருக்காங்க. பணம் கொடுத்து சொல்ல சொன்னாங்களா? யார் மாமா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாங்க? வேற யாரு? நம்ம நிம்மதியா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரே ஆள் தான். எனக்கு புரியல மாமா. எல்லாம் நம்ம அண்ணி பண்ண வேலை தான். காசு கொடுத்து நம்ம தொழிலையே கெடுக்க பார்த்திருக்காங்க. இந்த கண்மணிக்கு என்னதான் வேணுமோ பிளான் பண்ணி வீட்டை விட்டு துரத்துனா, சொத்தும் வேண்டான்னு எழுதி கொடுத்தாச்சு. ஏதோ சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சு வளரலான்னு பார்த்தா அதையும் கெடுக்க பாக்குறாளே. அவ திருந்தவே மாட்டாளா? அவெல்லாம் என்னைக்குமா திருந்துவா? நான் தான் உங்கள்ட்ட அன்னைக்கே படிச்சு சொன்னேனே, பாம்புக்கு பாலை வாத்தாலும் அதை விஷத்தை தான் கக்குன்னு. நீங்க கேட்கல. அவ ஜெயில இருக்கும்போது அவளை அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? குமர வாழ்க்கை பாதிச்சிரும், குடும்பம் செதஞ்சிர போதுன்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து நீங்க அவங்களுக்கு பண்ணீங்க. ஆனா அந்த கண்மணி நீ நல்லா இருக்க கூடாதுன்னு உனக்கு பார்த்து கெடுதலை மட்டும்தாம்மா பண்றா. காசாத்தி, இப்பவாது புரிஞ்சுக்கம்மா.
கண்மணி பத்தி எனக்கும் தெரியும்ண்ணே. ஆனா நானும் அவ பண்ண மாதிரியே திருப்பி பண்ணா எனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். விடுங்கண்ணே, அவ திருந்தாமல போயிடுவா. இனியா, அம்மா. ஏதோ ஆபீசர்லாம் வந்து உங்களை இனிமே கடைக்கு காய்கறி விற்க கூடாதுன்னு சொன்னாங்களாமே. ஆமாம்மா. டேய், இது ஒன்றும் பெரிய கம்பெனி இல்லையே, சாதாரண காய்கறி வியாபாரம் தானே. இதுக்கு ஆபீசர்லாம் வந்தாங்க? சிறு தொழிலாக இருந்தாலும் சாப்பிட்ற பொருளாக இருக்கிறதுனால அதை டெஸ்ட் பண்ணி தான் லைசன்ஸ் கொடுப்பாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாம அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஏப்பா, அந்த ஆபீசர்ட்ட அப்பயே உங்க காய்கறியை காட்டி டெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியதானப்பா? பார்த்துட்டு லைசன்ஸ் அவரே கொடுத்துருப்பார்ல. இல்லை பெரியப்பா, நம்ம விற்கிற பொருள் தரமானது இல்லைன்னு சொல்லி அவருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான். அதனால விற்கக்கூடாதுன்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற? இது ஆஃபீஸர் வேணுனே பண்றாருன்னு நினைக்கிறேன் பெரியப்பா. நமக்கு பிடிக்காதவங்க யாரோ தான் ஆஃபீஸருக்கு பணம் கொடுத்து இப்படி பண்ண வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப என்னதான் சொல்றாங்க? இப்போ நாம இந்த தொழிலை பண்ணக்கூடாது, இதை நாம மூடணும். இப்போ அதுக்கு தான் இவ்வளவும் பண்றாங்க. டேய், அப்படி யாரா நமக்கு விரோதி? நாம நல்லா இருக்க கூடாதுன்னு அப்படி பண்றவங்க யாரு? அது வேற யாரு? எல்லாம் அந்த அது யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். கெட்டவங்க கெட்டதே நினைச்சிட்டு போட்டோம். நாம நல்லதே நினைப்போம். இப்ப அது பிரச்சனை இல்ல. நாம பழையபடி தொழிலை தொடங்க என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஆஃபீஸர் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு என்னமோ இதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணி பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இன்னொரு 2 நாளைக்குள்ள நம்ம லைசன்ஸ் வாங்கணும். அப்படி இல்லைன்னா பொங்கல் வருது. அதுக்கு அங்கிட்டு எப்படி ஒரு 7-8 நாள் கவர்மெண்ட் லீவ் வந்துடும். கிட்டத்தட்ட லைசன்ஸ் கிடைக்க ஒரு 10-15 நாள் ஆயிடும். மொத்தமா ஒரு 20-25 நாளைக்கு நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. மாப்பிள்ள, எப்படி இந்த 20-25 நாளையில நம்மளை எல்லாரும் மறந்துருவாங்க. நம்ம போட்ட உழைப்பெல்லாம் வீணா போயிடும். அதுக்கப்புறம் புதுசா நம்ம தொழிலை தொடங்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஆபீசர் நமக்கு லைசன்ஸ் கொடுக்காம அலக்கழிக்கிறாரோன்னு தோணுது. இனியா, நீ வா, நாம நேரா போய் பார்த்து பேசி பார்ப்போம். ஆமா இனியா, நம்ம ஊர்ல நமக்கு லைசன்ஸ் தர மாட்டேன்னு சொல்ற ஆபீசர் யாருன்னு பாத்துருவான். வா. இல்ல பெரியப்பா, எல்லாம் பேசி பார்த்தாச்சு. அவர் நம்ம தொழில முடக்கணும்னு ஏதோ பெரிய அமௌண்ட்டா வாங்கியிருப்பார் போல இருக்கு. என்னதான் பேசினாலும் சரிப்பட்டு வரமாட்டாரு. அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அது எப்படி மாமா தர முடியாதுன்னு சொல்லுவாரு? அதை சொல்றதுக்கு இவர் யாரு? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே இவங்க அதிகாரியா இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம இப்ப பண்றது சிறு தொழில். இதுக்கு யாரும் உதவ மாட்டாங்க, உபத்திரம் பண்ண தான் பாப்பாங்க. இங்க அதிகாரம் பணபலம் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ முடியும். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். வேற வழி இல்ல. மாமா, அப்படி சொல்லாதீங்க. நமக்கு தர வேண்டிய உரிமையை தராம இருக்காங்கன்னா அதை நம்ம விடக்கூடாது. போராடியாவது வாங்கணும் மாமா. போராடணுமா? ஆமா மாமா. பேசாம நம்ம கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் உட்காந்து தர்ணா பண்ணி நியாயம் கேட்போம். அவர் என்ன ஏதுன்னு கண்டிப்பா நம்ம கிட்ட கேட்பாரு. கண்டிப்பா நமக்கு நியாயம் கிடைக்கும். அவர் சொன்னா கண்டிப்பா அந்த ஆபீசர் லைசன்ஸ் கொடுப்பாரு. அங்க போனா மட்டும்தான் நமக்கு உதவி கிடைக்கும். நாம சொன்னாலும் கேட்பாங்க மாமா. நாம ஒண்ணு பொய் சொல்ல போறது இல்லைல்ல, யாரையும் ஏமாத்தவும் போறது இல்ல. நம்மளோட உரிமைக்காகவும் உண்மைக்காகவும் போராட போறோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான் ராசாத்தி. கூட்டமா போய் போராடினாலே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம டிவில எல்லாம் எவ்வளவு போராட்டத்தை பார்த்துருக்கோம். ஏம்மா, நம்ம அங்க போனதுமே நம்மளை அவங்க அடிச்சுதான் துரத்துவாங்க. நம்ம என்ன ஒரு 10-15 பேர் இருப்போமா? 4 போலீஸ் போதுமா நம்மளை அங்க இருந்து அடிச்சு தருத்துறதுக்கு? நாம மட்டும் போனதானே துரத்தி அடிப்பாங்க. நம்ம ஊரே நம்ம பின்னாடி நின்று போராடினா எப்படி துரத்துவாங்க? இறங்கி வந்துதானே ஆகணும். அது எப்படி இறங்கி வருவாங்க? இது நம்ம தனிப்பட்ட பிரச்சனை. இதுக்கு எப்படி ஊர் வந்து போராடும்? இத ஊர் பிரச்சனையா மாத்தணும் மாமா.
ஊரே நமக்காக இறக்கப்பட்டு வந்து போராட வைக்கணும் மாமா. அது எப்படிக்கா முடியும்? முடியும், இருங்க வரேன். என்னடா பாப்போம். இந்தாங்க மாமா. எப்படியும் இந்த காய்கறி எல்லாம் விற்காம வீணாதான் போகும். அதை நம்ம ஊர் மக்களுக்கு கொடுப்போம். கொடுக்கும் போது சும்மா கொடுக்காம இந்த பேப்பரை கூட வச்சு கொடுப்போம். ஆனா ராசாத்தி இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும் அத்தை. இவங்க யாரு முடிவு பண்றது நம்ம காய்கறி தரம் இல்லாததுன்னு? மக்கள் முடிவு பண்ணட்டும். மக்களை மீறின சக்தி யாரும் கிடையாது. அவங்களே முடிவு பண்ணட்டும். நாம இந்த வியாபாரத்தை தொடர்றதா இல்ல வேண்டாமான்னு. அண்ணே, இந்த பேப்பர்ல இருக்கிற மாதிரி எழுதி ஒவ்வொரு காய்கறி பாக்கெட்லயும் வச்சு எல்லார் வீட்டுக்கும் கொடுங்க. அப்புறம் பாருங்க நடக்கிறத. வாங்க மாமா, நம்ம கலெக்டர் ஆபீஸ்க்கு போவோம். ஆமா வாங்க, நம்ம எல்லாருமே போலாம். அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம். இல்லடா. ஆமா அத்தை, நீங்க வீட்டுக்கு போங்க. இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். ராசாத்தி, நீங்க இப்படி கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கும் போது நாங்க மட்டும் வீட்டுல எப்படி சும்மா இருக்க முடியும்? நாங்களும் வரோம். அப்பா இல்ல மாமா, நீங்க பெரிய மாமா எல்லாம் வந்தா வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால இத நாங்க பாத்துக்கிறோம் மாமா. நீங்க வீட்டுக்கு போங்க. ஆமாப்பா, மாமா, நாங்க பாத்துக்கிறோம். நம்ம போலாம் வாங்க. நீங்க போங்க. அழகு, நீ பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துடுறோம். இல்ல மாப்ள. போடா. சரி மாப்ள, அம்மா, வாங்கடா. நீங்க என்னடா கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. வரோம். நாங்க எல்லாத்தையும் வரோம் பாத்துக்கிறோம். மாமா. சரிடா, வாங்கடா. வாங்க போலாம். டேய், 1 மணி நேரத்துக்குள்ள இந்த வேலை எல்லாத்தையும் முடிக்கிறோம். சீக்கிரம் வாங்க. சரி சரி, டேய், காய்கறி பாக்கெட் எல்லாத்தையும் தனித்தனியா ஒரு ஏய், பையில பாத்து. போடுங்க. எடுத்துக்கடா. ரெண்டத்தையும் போட்டு வைங்க. போங்க. அத்தை, என்னாச்சு? அந்த ராசாத்தி இனிமே கண்டிப்பா நிம்மதியாவே இருக்க மாட்டா. ஆமா அத்தை, உங்களுக்கு மரியாதை தராத யாரும் நிம்மதியா இருக்கவே மாட்டாங்க. மரகதம் அத்தையா கொக்கா. ஆனா ஏன் அத்தை இப்போ திடீர்னு ராசாத்திய பத்தி சொல்றீங்க? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். அந்த ராசாத்தி பண்ண காய்கறி பிசினஸ் இனிமே நடக்காதாம். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன விஷயம்? அவ வித்த காய்கறி எல்லாம் நல்லதில்லைன்னு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களாம். அதனால ஃபுட் ஆபீசர் அவங்களோட லைசன்ஸ கேன்சல் பண்ணிட்டாராம். இதுக்கு மேல அவளால எப்படி தொழில் பண்ண முடியும்? இப்படிப்பட்ட சந்தோஷமான காரியத்தை யாரு பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது யாருன்னு எனக்கு தெரியும் அத்தை. என்ன கண்மணி சொல்ற? உனக்கு தெரியுமா? அது ஒண்ணுதான் கண்மணி, எனக்கு புரியல. இந்த ஊர்லயே ராசாத்திக்கு எதிரி நாம மட்டும்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இதை யாரு பண்ணா? சீக்கிரம் சொல்லு கண்மணி. என்ன அத்தை, உங்களுக்கு இன்னுமா யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல? சத்தியமா தெரியல கண்மணி.
உங்க கண்ணு முன்னாடி குத்துக்கல்லாட்டம் நிக்கிறேன், தெரியலன்னு சொல்றீங்க. நம்ம மட்டும்தான் எதிரின்னு சொல்றீங்க, நீங்க பண்ணல. அப்போ வேற யாரு? நாங்க தானே பண்ணிருப்போம். என்னத்த நீங்க இத கூடவே யோசிக்க மாட்டீங்க? கண்மணி, உண்மையிலேயே நீதான் பண்ணியா? ஆமா அத்தை, எல்லாம் உங்களுக்காக தான். அத்தை, அவங்க வாழ்ந்தாங்கன்னா அது நீங்க போட்ட பிச்சையா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களை எதிர்த்து தனியா வாழ்றேன்னு சொல்லுவாங்களா? அதனாலதான் அத்தை நான் அப்படி செஞ்சேன். நீங்க இந்த வீட்டை விட்டு போக சொன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்க கால்ல விழுந்து அழுது இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டோம்னு கெஞ்சிருக்கணும். ஆ, ஆனா அவ அப்படி எதுவும் பண்ணாம திமிரா போய் வாழ்வாளா? தொழிலெல்லாம் பண்ணி எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுப்பா. நாங்க அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அவ நிம்மதியா வாழக்கூடாதுன்னு தான் நாங்க ஃபுட் ஆபீசரை சந்திச்சு ஆப்பு வச்சோம். இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இனியனும் சேர்ந்து கஷ்டப்படுவானே, அத நினைச்சாதான் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீங்க தான் அத்தை இனியனை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவனை பாருங்க, ராசாத்தி தான் முக்கியம்னு போயிட்டான். இப்படி ஏதாவது வந்தாதான் ராசாத்தி கூட போனா எவ்வளோ கஷ்டம்னு இனியனுக்கும் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் இனியன் தாக்கு பிடிக்க முடியாம அவளை விட்டுட்டு உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாரு. கண்மணி, உனக்கு என் மேல எவ்வளவு பாசம். எனக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. சம்பந்தி, என் பொண்ணு எப்பவுமே அப்படிதான். அவளுக்கு ஒரு அவமானம்னா கூட தாங்கிப்பா. ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்தா அவ சும்மா விடவும் மாட்டா, யாருன்னு பார்க்கவும் மாட்டா. இன்னைக்கு தாம உருப்படியா சொதப்பாம பேசிருக்க. எல்லாருக்கும் வணக்கம்.
நாங்க விஜய் வெண்டக்கா அஜித் அவரக்காங்கிற பேர்ல காய்கறி போட்டு ராசாத்தி ஃபுட் ஃபேக்டரின்னு ஒன்று ஆரம்பிச்சோம். அது தரமில்லாத காய்கறின்னு சொல்லி எங்களுக்கு லைசன்ஸ் தர மறுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நாங்க தரமான காய்கறியை தான் போடுறோம்னு. உங்களில் பல பேர் அதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டும் இருக்கீங்க. இருந்தாலும் எங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்காம இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு கடையில் காய் போடாம உங்க வீட்டுக்கே வந்து போட்டிருக்கோம். அதை நீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அதுல தரம் இல்லைன்னு தெரிஞ்சா எங்களுக்கு திரும்ப அதை திறக்க உதவி பண்ணாதீங்க. நான் ஏன் இவ்வளோ உறுதியா சொல்றேன்னா, நாங்க தரமான காய்கறியை தான் போடுறோம். நீங்க அது தரமா தான் இருக்குன்னு நம்பினா எங்களுக்கு உதவியா இன்னைக்கு 2 மணிக்கு நாங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இடத்துக்கு போய் நடத்துற போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட வாழ்க்கையே நீங்க வந்து கலந்துக்கிறதுல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நியாயமான ஒரு தொழில் ஆரம்பிச்சதே எல்லாருக்கும் ஆரோக்கியமான கெமிக்கல் கலக்காத காய்கறியை கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தினால தான். அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு ஆதரவு தரணும்.